ஹாய் ஹலோ வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் சந்தோஷத்தோடையும் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் சினிப்பற்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக சாத்விகா வந்திருக்கேன். இப்போ நம்ம சினிப்பற்ற நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா ஹிஸ்டரி ஆஃப் சினிமாங்கிற பகுதியில தான் இப்போ இருக்கிறோம். தமிழ்ல முதல் பேசும் படம் தயாரிக்கும் முதல் முயற்சி மும்பையில் உள்ள சாகர் மூவிடன் அப்படிங்கிற நிறுவனத்தால 1931ஆம் ஆண்டுல மேற்கொள்ளப்பட்டுச்சு. குரத்தி பாடும் டான்ஸும் என்ற 4 ரீல்கள் கொண்ட குறும்படமே தமிழ்ல முதல்ல வெளிவந்த பேசும் படம். அதே வருடம் எச்.எம். ரெட்டி இயக்கத்துல முழுநீள தமிழ் படமான காளிதாஸ் வெளிவந்துச்சு. முதல் 4 ஆண்டுகள்ல தமிழ் திரைப்படங்கள் மும்பையிலையும் கொல்கத்தாவிலுமே தயாரிக்கப்பட்டன. சென்னையில் ஒளிப்பதிவு தொழில்நுட்ப வசதிகள் அற்ற அவ்வாண்டுகள்ல 1934ஆம் ஆண்டு தென்னிந்தியாவில முதல் தமிழ் பேசும் படம் தயாரிப்பு நிறுவனம் நிறுவப்பட்டுச்சு. ஒரே காட்சியில இருவர் தோன்றும் துருவா திரைப்படத்துல நவீன தொழில்நுட்பம் முதலாக கையாளப்பட்டுச்சு. அத்திரைப்படத்துல சிவபாக்கியம் ஒரு ராணியாகவும் கைரேகை பார்க்கும் குரத்தியாகவும் ஒரே காட்சியில தோன்றியது குறிப்பிடத்தக்கது. அதாவது தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ராதா ரொம்ப விவரமானவர்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி என்ன அவங்க விவரமா செஞ்சுட்டாங்க அப்படின்னா, மகள் கார்த்திகா நாயர் மற்றும் துளசி நாயருக்கு BRO கால் ஷீட் மேனேஜர் என யாரையுமே அவங்க நியமிக்கல. தானே அவர்களோட உதவியாளராக இருக்கவும் அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால மகள்களுக்கு வருகின்ற கதைகளை அவர்களோட உட்கார்ந்து அவங்களும் கேட்குறாங்க. எனக்கு நிறைய படங்கள்ல நடிக்கும் ஆசை இல்லை, நல்ல கதை என் கேரக்டருக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி படங்கள்ல மட்டும்தான் தான் நடிக்க இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக தான் அவங்க மகள்கள் யாருக்குமே அவங்க BRO என்று யாரையுமே அவங்க நியமிப்பது கிடையாது. என்னை தேடி எந்த வாய்ப்பு வருகிறதோ அதை மட்டும் ஒப்புக்கொண்டு நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹாலிவுட்ல சூப்பர் ஹிட் சீரியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட் மேக்ஸ் படத்தோட 4ஆம் பாகம் திரைக்கு வரப்போகுது கூடிய சீக்கிரமே. இப்படம் இதே பெயர்ல தமிழ்லையும் வெளியாயிருக்கு. இந்த பாகத்தை ஜார்ஜ் மில்லர் அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிறாரு. முழுக்க நபியாவில் இதுவரை பாத்திராத லொகேஷன்ல இதோட ஷூட்டிங் அனைத்துமே நடந்திருக்கு. ஆக்ஷன் பிரியர்களுக்கு விருந்து கொடுக்கும் வகையில இந்த படத்தோட காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறதா ஜார்ஜ் மில்லர் சொல்லியிருக்காரு. பிரிட்டிஷ் நடிகர் டாம் ஹாரிட் இந்த மெட் மேக்ஸ் நடிச்சிருக்கிறாரு. சார்லஸினோட தொரன் அப்படிங்கிற முக்கிய வேடத்துல இவர் ஏற்று தன்னோட கதாபாத்திரத்தை ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, வார்னர் பிரதர்ஸோட வெளியீடான இப்படம் மற்ற பாகங்களோட தொடர்ச்சியாக இருக்காது அப்படிங்கறதையும், அதே மாதிரி ஒரு புது கதை அந்த படத்துல சொல்லிருக்கிறதாகவும் அந்த சினிமா வட்டாரத்துல சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம சினிப்பற்ற நிகழ்ச்சியில அடுத்ததா நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்ல போறேன். அதாவது தமிழ் சினிமால இதுவரைக்கும் வழங்கியிருக்கிற விருதுகள் பத்தி தான் நான் சொல்ல போறேன். அதாவது இப்போ எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் சினிமா உலகிற்கு நிறைய விருதுகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வகையில சிறந்த பின்னணி பாடகைக்கான விருது சைவம் படத்துல நடிச்ச அழகே அழகே அப்படிங்கிற ஒரு பாடல ஒரு பொண்ணு பாடுனாங்களே, அது யார் அப்படின்னா உத்ரா தான். அவங்களுக்கு இந்த ஆண்டுக்கான சிறந்த பின்னணி பாடகைக்கான விருது கிடைச்சிருக்கு. 10 வயது ஆகக்கூடிய உத்ரா பாடகர் உன்னிகிருஷ்ணனோட மகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்பாடலை யார் தெரியுமா எழுதியிருந்தா, நான் முத்துக்குமார் அப்படிங்கிற சிறந்த பாடலாசிரியர் தான் அந்த பாடலை எழுதியிருந்தாரு. அவருக்கும் இந்த பாடலுக்காக விருது கிடைச்சிருக்கு. நான் முத்துக்குமார் சென்ற ஆண்டும் தங்க மீன்கள் அப்படிங்கிற படத்துக்காக, அந்த படத்துல ஒரு பாட்டு கூட ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, ஆனந்த யாழை அப்படிங்கிற பாட்டுக்காக அவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. கார்த்திக் சுப்பராஜ் அப்படிங்கிறவர் இயக்கிய ஜிகிர்தண்டா அப்படிங்கிற படத்தோட எடிட்டர் இருக்கார் இல்லையா, விவேக் ஹர்ஷன், அவருக்கு சிறந்த எடிட்டருக்கான விருது கிடைச்சிருந்தது. இதே படத்துல நடிச்ச பாபி சின்ஹாக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருதையும் அவர் பெற்றாரு. சிறந்த தமிழ் திரைப்படமாக குற்றம் கடிதல் அப்படிங்கிற படத்துக்கு கொடுத்தாங்க. சிறந்த குழந்தைகள் பட விருது தமிழ் படமான காக்கா முட்டையும் மராத்தி படமான எலிசபெத் ஏகாதேசியும் அப்படிங்கிற படமும் பெற்றிருக்கு. காக்கா முட்டையில நடித்த சிறுவனுக்கு சிறந்த குழந்தைகள் நட்சத்திரம் அப்படிங்கிற விருது கிடைச்சிருக்கு. காக்கா முட்டையும் மராத்தி படமான எலிசபெத் ஏகாதேசியும் சிறந்த தமிழ் திரைப்படமாக குற்றம் கடிதல் அப்படிங்கிற படத்துக்கு விருது கொடுத்திருக்காங்க. சிறந்த குழந்தைகள் பட விருது தமிழ் படமான காக்கா முட்டையும் மராத்தி படமான எலிசபெத் ஏகாதசியும் அந்த விருதை பெற்றிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான அதாவது குழந்தை நட்சத்திர விருதை யார் பெற்றிருக்காங்க அப்படின்னா காக்கா முட்டையில நடித்த சிறுவனுக்கு கொடுத்திருக்காங்க. காக்கா முட்டை படத்தை யார் தெரியுமா தயாரிச்சிருந்தா, தனுஷும் வெற்றிமாறனும் இணைந்துதான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க.
அதாவது இப்போ நம்ம சினிப்பட்ட நிகழ்ச்சியில நான் வந்து உங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்ல போறேன், ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் சொல்ல போறேன். அதாவது ஒரு சமயம் வந்து பார்த்தோம்னா ஜெமினியோட எஸ் வாசன் வந்து தயாரித்து அந்த படத்துக்கு வந்து யார் தெரியுமா வந்து திரைக்கதை வசனம் எழுதியிருந்தா, ஆர்.கே. நாராயணன் வந்து எழுதியிருந்தாரு. இந்த படத்தை இயக்குனது வந்து கோத்தமங்கலம் சுப்பு அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை வந்து இயக்கினாரு. அந்த படத்தோட பெயர் வந்து மிஸ் மாலினி அப்படிங்கிற ஒரு படம் தான். இதுல வந்து இரு புலமை கொண்ட புஷ்பவல்லி வந்து கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இப்படத்துல வந்து ஒரு பாடல் கூட இருக்கும். அந்த பாடலை வந்து டி.கே. பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து பாடினாங்க. இப்பாடலோட ஒளிப்பதிவு வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பரா நடந்துச்சு. ஆனா அதற்கான சன்மான தொகையை வந்து வாசன் வந்து பட்டம்மாள் கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா பட்டம்மாள் பாடிய பாடலை வந்து அந்த படத்துல வந்து பயன்படுத்தவே இல்லை. உலக புகழ்பெற்ற பட்டம்மாள் பாடிய பாட்டுனை ஏன் வந்து ஏற்காமல் வாசன் வந்து வேற ஒரு குரலை வந்து தேர்வு செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமான நிலையில தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள்ல வந்து எழுத்தாளர்களோட உரையாடும் போது வாசன் வந்து அதற்கான விளக்கத்தை வந்து அளிச்சாரு. அதாவது படத்துல வரக்கூடிய மாலினி அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து வறுமையின் காரணமாக நடிக்க வேண்டிய சூழ்நிலை, பாட்டோட குரல் தேர்வுக்காக அவள் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்ததுனால இம்மாதிரியான கடுமையான நிலையில வந்து பாடும்போது செய்வதறியாத குரல்ல வந்து நடுக்கம் ஏற்படும். தவிர கதைப்படி மாலினி வந்து முறையாக இசை பயின்ற பாடகி கிடையாது. இம்மாதிரியானவர்களால இசைய வந்து ராகம் தாளம் தவறாமல் பாட இயலாது. முறையான சங்கீதமும் அபூர்வமான இசைக்கலையும் பட்டம்மாளிடம் அபரிதமாக உள்ளது. ஆகையால மாலினி குணச்சத்திரத்துக்கு வந்து பட்டம்மாளோட பாடல் வந்து பாடுறது வந்து தேர்வு செஞ்சா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படிங்கிற காரணத்தினாலதான் பட்டம்மாளோட பாடலை வந்து அவர் அந்த படத்துல வந்து ஒளிபரப்பல அப்படிங்கறத வந்து வாசன் வந்து சொல்லியிருந்தாரு. சரி, நல்லா சினிமா செய்திகளை சூப்பராக நம்ம எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்தில் இப்போ நான் அடுத்ததான் உங்ககிட்ட யாரை பற்றி தெரியுமா பேச போகிறேன், சங்கர் மகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறந்த இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஒருவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சிறந்த இந்திய திரைப்பட பின்னணி பாடகர். அது மட்டும் இல்லை, இவர் வந்து பாப் இசை கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான வடிவங்களில் வந்து இவர் தன்னோட பணியை வந்து ஆற்றிருக்கிறாரு. தமிழ் மற்றும் இந்தி திரைப்படங்கள்ல இவர் வந்து பல பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு. பாலிவுட் திரைப்படங்களுக்கு இசையமைக்கின்ற சங்கர் ஏசன் லாய் ஆகியோரோட மூவரோட கூட்டணியில் இவர் ஒருத்தர். இவரோட குரல் வீச்சிற்காக இவருக்கு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவரோட சிறந்த பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவருமே இவர் ரொம்ப செல்லமா சொல்லுவாங்க. சங்கர் மகாதேவனோட இளமை வாழ்வு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இவர் செம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மும்பைல உள்ள ஒரு தமிழ் பேசும் கேரள பிராமண குடும்பத்துல தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்தாரு. இளமையிலே இவர் பார்த்தோம்னா கர்நாடக இசை மற்றும் இந்துஸ்தானி இசையில பயிற்சி வந்து ரொம்பவே சூப்பரா வந்து பெற்றிருந்தாரு. அது மட்டும் இல்ல 5 அகவையில வீணை வாசிக்கும் திறமையும் வந்து இவர்கிட்ட வந்து இருந்தது. இவர் வந்து என்ன சொல்றது அப்படின்னா இவர் அது மட்டும் இல்லாம கணினி பொறியியல்ல வந்து பட்டம் கூட பெற்றிருக்கிறாரு. ஆரக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணினி அறிவியல்ல வந்து இவர் வந்து சில காலம் வந்து பணியாற்றிருக்கிறாரு. மென்பொருள் பொறியாளராக வாழ்க்கையை துவங்கிய சங்கர் வந்து விரைவிலேயே இசைத்துறையில காலடி வந்து பதிச்சாரு. ஆர் ரகுமான் இசையில கண்டு கொண்டேன் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக அவர் பாடிய பாடலுக்கு தேசிய திரைப்பட விருது வந்து கிடைச்சது. 1998 வெளியான இவரது முதல் இசை தொகுப்பு பிரெத்லெஸ் இவரை வந்து ரொம்பவே வந்து பிரபலமாக்குச்சு. இந்த இசை தொகுப்பின் தலைப்பு வந்து பாடலோட தொடக்கம் முதல் கடைசி வரை மூச்சிலுக்காது இவர் பாடுவது போன்ற ஒரு தொகுப்பா இருக்கும். இது வந்து அவருக்கு நல்ல ஒரு பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. அடுத்துதான் நம்ம சினிப்படுற நிகழ்ச்சியில நான் ஒரு சினிமா கிசுகிசு தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது முன்னணி ஹீரோக்களை வைத்து ஹிட்டான படங்களை கொடுத்த சூரியமான இயக்குனர் ஒரு கட்டத்துல நடிகராகவும் சினிமால வந்து வலம் வர தொடங்கிட்டாரு. இந்நிலையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இயக்கம் பக்கம் வந்து வந்த அந்த நடிகருக்கு அந்த படம் வந்து ரொம்பவே ஒரு பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார் தெரியுமா, இயக்கும் முடிவுல இருந்து சற்றே விலகி இருந்தாரு. இனிமேல் தான் படம் எடுக்கதா இருந்தா அதை வந்து ஹீரோக்களை வைத்துதான் படம் இயக்க மாட்டேன் அப்படிங்கிறதே அவர் வந்து சொல்லியிருந்தாரு. நான் நடிக்கும் படத்தை மட்டுமே இயக்குவேன் என்று கூறியும் அவர் வருகிறாராம். காரணம், இவரால் படத்துல முன்னணிக்கு சென்ற நடிகர்களிடம் சென்று இவர் கால்ஷீட் கேட்டபோது இவருக்கு கால்ஷீட் கொடுக்க அவர்கள் மறுத்து விட்டார்களாம். இந்த விரக்தியில தான் இந்த முடிவை வந்து இயக்குனர் வந்து எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சரி, இவ்வளவு நேரம் வந்து சினிப்பட நிகழ்ச்சியில நம்ம நிறைய சினிமா செய்திகள் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல அழகான பாடல்களையும் கேட்டோம். சரி, இவ்வளவு நேரம் வந்து நிகழ்ச்சி ரொம்பவே அழகா பொறுமையா கேட்டு அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றின்னு சொல்லிட்டு இப்போ இங்க இருந்து கிளம்புறது சாத்விகா. நன்றி நேயர்களை, எப்பொழுதும் கேளுங்க, சூப்பரா கேளுங்க முகில் எஃப்எம்.